பொறுப்பான ஒரு ஆள் தேவை. நேரில் விண்ணப்பிக்கவும். விலாசம் 9 சந்திரசேகரன் தெரு, சென்னை 20. பைத்தியார பையனை பாத்துக்கிற வேலை. இதை விட நமக்கு ஏன் வேலை கொடுப்பான்? 9 சந்திரசேகரன் தெரு. குட் மார்னிங் சார். வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க. யார் நீங்க? யார பார்க்கணும்? ஒண்ணும் இல்ல, நான் பேப்பர் பார்த்தேன், விளம்பரம் படிச்சேன், விண்ணப்பம் போட வந்திருக்கேன். இல்லையா? என்ன வந்த உடனே நேரம் சோஃபால உட்காந்துட்டே? நீங்க தான் சார் உட்கார சொன்னீங்க. நான் 1008 சொல்லுவையா? இப்ப நில்லுன்னு சொல்றேன், நில்லு. இந்த வீட்டுல வேலைக்கு வர மரியாதையா இருக்கணும். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கார் டிரைவர். யார் டிரைவர்? நானா? இன்னும் நானே லைசன்ஸ் வச்சிருக்கேன். லைசன்ஸா? என்ன சம்பந்தம் எல்லாம் பேச்சு? ஓஹோ, நீங்க தான் இந்த வீட்டுல பையனா? இல்ல, இந்த வீட்டுல பொண்ணு. அதுல என்னையா சந்தேகம்? இல்ல இல்ல, ஊர்ஜின் ஆயிடுச்சு. அப்ப கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. ஆமா, வீட்டுல பெரியவங்க யாரும் கிடையாதா? என் கூட பேச மாட்டே நீ? என்கிட்ட பேச மாட்டே நீ? என்கிட்ட பேச மாட்டே நீ? இருப்பா. என்ன நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ? பேசுறேன். என்னங்க? கேளுங்க நீங்க. உன் பேர் என்ன? வேணும். சைக்கிள் வேணும். சரி, வேண்டாம், பேரை மாத்திடுறேன். மாத்து. எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுற? என்ன வண்டி? மாட்டு வண்டி. என்ன வண்டி ஓட்ட இங்க வந்த? ஆமா, மாட்டு வண்டி ஓட்ட தான் வந்திருக்கேன். சரி, இது எப்போ? எது? அதான் இந்த நிலைமை, இந்த விளம்பரம் கொடுக்குற நிலைமை எப்போ? அதுவா? என்னாச்சு, நான் தான் கார் டிரைவிங். இங்க ஒரு நாள் ஆக்சிடென்ட். போயிட்டே இருந்தேன், வேணாங்க. என்ன சிரிக்கப்படாது, இப்படி சிரிக்கப்படாது. என் வீட்டுல நான் சிரிப்பேன், நீ என்ன கேக்குறது? சரி பத்தியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யானை முதல்ல யாரு ஆக்சிடென்ட் ஆன முதல்ல யாரு? நீதான் முதல்ல. நானே முதல்லையா? அது சரி, ஆகாரம் என்ன? காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடலையா? பட்னியா? ஏன் ஆகாரம் இல்ல, உங்க ஆகாரம் என்ன? காலையில நான் என்ன ஒண்ணாலும் சாப்பிடுவேன். ஆப்பிள், கேக், பிஸ்கட். ஏங்க, எலுமிச்சம்பழம் தேய்ச்சா நல்லா இருக்குமே. எலுமிச்சம்பழமா? எதுக்கு? தேக ஆரோக்கியத்துக்கு தான். என்ன பைத்தியமா நீ? நீங்க என்ன கேக்குறீங்களா? கேளுங்க. நல்ல வேலை, உங்களை வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்களே. நான் இங்க ஒரு நாள் வெளியில போவேன். ஒன்னு யாரையா கேட்டுது? வெய்ய காலம் வெளியே போனா ஜாஸ்தி ஆகுமே. ஏன் கல்றீங்க? இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. பண்ணப்படாது. இப்பதான் வந்திருக்கேன். வேணும். நிர்மலா, நீ எப்படி இங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். ஆபீஸ் சாவியை மறந்துட்டு போயிட்டேன், எடுத்துட்டு போறதுக்கு வந்தேன். ஆமா, நீ எப்படி இங்க வந்த? வழக்கம் போல எங்க அப்பனோட சண்டை, வழக்கம் போல ஓடி வந்துட்டேன். வரும்போது உன் விலாசம் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஆமா, நீ எப்படி இங்க பைத்தியத்தோட இருக்க? பைத்தியமா? என்னவா இஷ்டத்துக்கு வீடெல்லாம் உலாத்தறான். அட்டகாசம் பண்ண தெரிஞ்சா நல்ல காலம் பத்திரமா இருக்கிறது பூட்டி வச்சிருக்க ரூம்ல. ஐயோ போகாதே, பைத்தியம் போகாதே. ஐயோ, நீயா? யாரு? இந்த வீட்டுக்காரமா பிள்ளை வாசு. லூசு, அவனை போய் வாசுங்கிற பைத்தியக்கார பையன். பேப்பரை பார்த்துட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுல வந்த கோளாரா? பைத்தியம் 3வது வீட்டுல பேப்பர்ல வீட்டு நம்பரை மாத்தி போட்டாங்க. அச்சோ, நான் தப்பு பண்ணிட்டேன் சார். நடந்ததெல்லாம் மறந்துருங்க, என்ன மன்னிச்சிருங்க சார். கலாத்துறையா வெளியில வந்து மன்னிக்கிறேன். இது மாதிரி மூஞ்சி வாயம் பண்றாரு, அதனால தான் தப்பா போச்சு எல்லாமே. வாங்க. நல்லதானே சார், நிர்மலா வராம இருந்தா இன்னைக்கு பூரா நீங்க உள்ளதான். ஏன் சார், சுய புத்தியோட இருக்கிறவனுக்கு பைத்தியத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல? உங்க முகத்தை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருந்தது. என் முகத்தை பார்த்தா பைத்தியமா இருக்குதா? அப்படி ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சந்தேகம் அவ்வளவுதான். ஆமா, இவர் யாரு? எங்க ஆதி அப்பா துறையோட பிள்ளை, பேரு வேணும். என் கூட பிறந்தவ மாதிரி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஆபீஸுக்கு போறேன். ஆமாமா, கரெக்ட் டயத்துக்கு ஆபீஸுக்கு போயிடு. நிர்மலா, என்ன வந்து எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஹோட்டல்ல ஏதாச்சும் சீப்பா ரூம் கிடைக்குமா? பத்தி புத்தி என்ன விட்டு போக மாட்டேங்குது பாத்தியா? நீ இந்த மாதிரி கேக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது உன் வீடு மாதிரி, நீ இங்கே தங்கலாம். அப்பா, எங்க ஹோட்டல் போக சொல்றேன்னு பயந்துட்டேன். நல்ல காலம் சார், கையில காலனா கிடையாது. கையில காலனா கிடையாதா? இங்கேயும் அப்படிதான், கையில காலனா கிடையாது. நல்ல காலம். பெருமைக்கு சொல்லிக்கல, நிர்மலா இருக்குதே என் மேல உயிரியே வச்சிருக்கு. நான் அழுதா அவளாலதான், நான் சிரிச்சா அவளே சிரிப்பான். ஏன் பைத்தியமா? விட்டாம சிரிப்பா. ஆமா, வீட்டுல வேற யாரா இருக்குதா சொன்ன? யாரு? எல்லாம் எங்க அம்மா தான். ஐயோ பாவம், எங்க எங்க வெளியில போயிருக்கோம். அது ஒரு பைத்தியம்டா. அதுவும் பைத்தியமா? 10வது நான் வேற வந்திருக்கேன். என்ன வீடா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? என்ன சந்தேகம்? அதேதான்.
அருமையா போகுது. எனக்கு ஒரு முக்கியமான போன் கால் வரும், நீ டெலிபோன் எடுக்காத, எனக்கு சொல்லு. ஆம்பளை காலம் தான் நான் அட்டன் பண்ணலாமா? டெலிபோன் பெல் ரிங் பண்ணா சொல்றாங்க. நீங்களா? வாங்க வாங்க, இங்க வருவீங்கன்னு நான் நினைச்சேன். என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு 6 மாசத்துக்கு முன்னால பட்டமளிப்பு போட்டோ எடுத்துட்டு போனீங்களே. சிஸ்டர் பாஸ்கர் இருக்கா இருக்கா, உங்க போட்டோவும் ரெடியா இருக்கு. போட்டோவா? நான் போட சொல்லலையே. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, காலையில ஒரு 2 மணி நேரம் உங்க போட்டோ நெகட்டிவ பீரோ மேஜர் டிராயர் மூல முடுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிக்க அவர் பட்டா பாடு இருக்க. அங்க பாருங்க. அப்படியா? இன்னைக்கு ஸ்டுடியோல இதான வேலை. ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு பிரிண்ட் போட்டு உங்க போட்டோவை ஷோக்கா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ, நிர்மலாவா? யாரது? ஜிகனா தேவியா? என்னமா வேணும்? சினிமா நடிக்க சான்ஸ் வேணுமா? ஐயோ, இது சினிமா ஸ்டுடியோ இல்லமா, போட்டோ ஸ்டுடியோ. கன்றாவிப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, நிர்மலா? ஹலோ நிர்மலா, கமலாவா? என்னம்மா வேணும்? எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாமா? எடுக்கலாமா? அட டெலிபோன் எப்படி போட்டோ எடுக்கிறது? பல மாதிரியான நியூஸ் இருக்கப்பா. ஹலோ, வெரி சாரிமா. நீங்க போன் பண்றேன்னு சொன்னீங்களே, பின்ன அதான் நேர்லயே வந்துட்டேனே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி குழந்தைய போட்டோ எடுக்கணும்னு சொன்னா, டைம் சொல்லுங்க, அழைச்சிட்டு வரேன். இதை கேட்கத்தான் வந்தீங்களா? ஆமா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மெட்ராஸ்ல எவ்வளவு போட்டோ ஸ்டுடியோ இருக்குது, அங்க போய் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட். 25 வயது உள்ள வாலிபன் தேவை, நல்ல அழகாக இருக்க வேண்டும். அது உனக்கு கிடைக்காது, இப்படி கொண்டா. அழகு மட்டும் இருந்தால் போதாது, அறிவோடு நல்ல பண்பும் இருக்க வேண்டும். பண்பு உனக்கு கிடையாது, இப்படி கொண்டா. இப்படிப்பட்ட ஒரு மணமகன் தேவை. என்னடா இது? மணமகன் தேவை, ஊழியர்கள் தேவைன்ற வரிசையில இது ஏண்டா போட்டான்? கரெக்டா தான் போட்டிருக்கான். என்ன காலம் அப்படிடா, வீட்டு வேலை செய்யற ஊழியம் தானடா கணவன், வேலை படுறான். டைம் வேணும். சந்திர மண்டலத்தில் மனிதன் இறங்கினான். இப்பதான் இறங்கி இருக்கிறான். அவன் எப்ப ஆபீஸை கட்டி நமக்கு எப்ப உத்தியோகம் கிடைக்கும்? வாசு, என்னடா சந்திர மண்டலத்துக்கு போய் என்னென்னமோ பண்றாங்களே, கடைசியில சந்திரனை கெடுத்து பூமி இருட்டாக்கிற போறாங்கடா. சரிடா, நம்ம பூமிக்கு வருவோம்டா. கேளு, தேவை 25 வயது இளைஞர், சுமாரான படிப்பு. நம்ம இதை படிக்காம எதையோ அனுபவம் இல்லாவிட்டாலும் எந்த வேலைக்கும் தயாராக, நம்மளே எந்த வேலைக்கும் தயாராக இருக்கும் ஒரு இளைஞனுக்கு வேலை தேவை. வேலை தேவை? ஏடா வேலை தேவைன்னு அவன் விளம்பரம் கொடுத்துருக்கானா? பிச்சைக்கார பையடா இவன். கொண்டாடா. காணும். அன்பு மகனே, எப்படி கூப்பிடாம பாத்தியா? பெத்த வயிறு அப்பன எங்க அப்பன இருக்கிறான். நாயே பேய கழுதேன்னு கண்டபடி கூப்பிடுறான். அன்பு மகனே, வீட்டை விட்டு ஓடி போய் விட்டான். போகும் பொழுது ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பிரயாணம் செய்ததாக கேள்விப்பட்டேன். வரும்பொழுதும் முடிந்தால் அப்படியே வரவும். நீ வீட்டில் இல்லாமல் எனக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. இப்படிக்கு அன்பு தந்தை. மவுண்ட் ரோட் சித்ரான் கம்பெனி, சென்னையில் புதிதாக ஆரம்பித்திருக்கும் இந்த கம்பெனியில் டைபிஸ்டுகள், கிளார்க்குகள், இது போன்ற உத்தியோகஸ்தர்கள் தேவை. நேரில் விண்ணப்பிக்கும். இப்படிக்கு மேனேஜர் சித்ரா அண்ட் கோ. We will go. டேய், நமக்காகவே கொடுத்திருக்கான்டா இந்த விளம்பரம். வாசு, நாளைக்கே போயிருமா? டேய், 2 பேரும் அதே ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டா எப்படி இருக்கும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். நம்ம 2 பேரும் போய் வாசு யாரையும் காணா? நம்ம 2 பேரும் தான் இன்டர்வியூக்கு வேலை கிடைக்க ஒரு சான்ஸ் இருக்கு. ஹலோ ஹலோ, சித்ரான் கம்பெனி பியூன் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தாப்பா மேனேஜர் பேசுறேன். எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த வேலை முடிச்சிட்டு வர மணி 10 ஆகும். கம்பெனி விளம்பரத்தை பார்த்து வேலை தேடி வர்றவங்களெல்லாம் உட்கார சொல்லு, நான் வந்து பாத்துக்கிறேன். 10 ஆகுமா சார்? ஐயோ, மணி 10 ஆகுமாமே. நம்ம கவலை யாருக்கு தெரியுது? குட் மார்னிங். ஏப்பா, என்னையா வேணும்? எங்களுக்கு வேலை வேணும், இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். சொல்ல இன்டர்வியூ என்ன தூக்கிறீங்க? ஏன் சலிச்சுக்கிறேன்? என்ன சலிச்சுக்கிறோம்? என்ன சார், மனுஷன் கவலையில இருக்கான் சார். கவலையில என்ன கவலை? என்ன எல்லா இடத்துக்கு வர்ற கவலை தான் சார். பிரசவ டைம் உனக்கா? இல்ல சார், என் சம்சாரத்துக்கு.
அவ ஆஸ்பத்திரியில இருக்க, நான் இங்க இருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன். மேனேஜர் 10 மணிக்கு தான் வருவாராம். நான் என்ன சார் பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா சார், பிரசவம்ங்கிறது மறுபிறப்பு இல்ல? ஆமா, நம்ம பக்கத்து வீட்டுல என்ன ஆச்சு பாவம். அதை விடு வாசு, மீனாட்சி கண்ணு மாதிரி இருந்தாலும் அவளே போயிட்டாளா? யோ என்னய்யா இங்க மனுஷன் கவலையில பதறிக்கிட்டு இருக்க, நீங்க வேற உதறிக்கிறீங்களா? அதுக்கு என்ன பண்றது, பிரசவம்னா 4 தான் நடக்கும். செத்தும் பிறக்கும், பிறந்தும் சாகும், 2மே க்ளோஸ் ஆகும். குழந்தைகள் பிறக்கிறதும் பிறக்காதும் நர்ஸு கையில இருக்குது, எல்லாம் ஈசன் செயலியா? இப்ப அங்க என்ன நடக்குதோ தெரியலையே. பிரசவம் ஆயிருக்கும், இல்லாட்டி வேற ஏதாவது ஆயிருக்கும். பிரசவம் ஆயிடுமா சார்? சந்தோஷம் தானே? போய் நேரா போய் நர்ஸ பாரியா. பிறந்தது ஆனா இல்ல பொண்ணா இல்ல 2மே பிறந்திருக்கான்னு போய் பாத்துட்டு வையா. சார் நான் போயிட்டா இதை கவனிச்சுக்கிறது யார் சார்? இந்த ஆபீஸ்யா? நீ என்ன பெரிய வேலையா பாக்குற? வர்றவங்கள உட்காந்து வைக்கணும் அவ்வளவுதானே. உனக்கு இந்த மாதிரி நேரத்துல நாங்க உதவலைன்னா அப்புறம் எதுக்காயா இருக்கோம்? போய்யா. சார் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு சார். கைய பிடிச்சாதையா, சீக்கிரம் போய் பஸ்ஸ பிடி. சார் வர்றவங்கள உட்கார சொல்லுங்க. என்ன நீங்க சீக்கிரம் போங்க, இல்லாட்டி எங்க 2வது பிரசவம் ஆயிடும். இப்ப வர்றாங்களே, வர்றவங்க நம்ம இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிருவோம். நம்ம ஆமா வேலை நமக்கு கிடைச்சிடும். ரைட். நான் தான் முதலாளி, நீ மேனேஜர். நான் முதலாளி, நீ மேனேஜர். சரியா, நான் முதலாளிடா, நீங்க மேனேஜரா? நான் முதலாளி. வாங்க 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 வாங்க. அடே, ரொம்ப பேர் வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நான் கூப்பிடுவேன், கூப்பிடும் போது 1 by 1 வரணும். வேலை வேணும், நாங்களும் அதுக்காக தானே இங்க. அது ஏங்க, நீங்க வேலைக்காக வந்திருக்கீங்களா இல்ல அழகு போட்டிக்காக வந்திருக்கீங்களா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல உங்க ட்ரெஸ்ஸ பார்த்தா அப்படி தெரியுது, அதுக்காக தான் சொன்னேன். ஆமா, வயசு என்ன? 20. எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா நீங்க வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. 3 வருஷமா. 3 வருஷமா ஒரு பொம்பளைக்கு வேலை கிடைக்கல. அதான் தலையில சிம்மாடு வச்சிருக்கீங்களே, நேரா சித்தாள் வேலைக்கு போலாமே. மிஸ் ரேவதி, உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா? ஆயிடுச்சு சார், ஒரு குழந்தை கூட இருக்கு. அத்தாலாமா ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. கேளுங்க. கேளுங்க. நீங்களே கேளுங்க. கேளுங்க. என்னடா அது, பொம்பளை என்ன எல்லா கேள்வி நீ கேட்கற, ஆம்பளை என்ன என் பக்கத்துல இருக்கியா கேட்கறான். என்ன பேரு? நாமா சோழமுத்து. எப்படி? நல்லா இருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, பின்ன போங்க. ஒரு வார்த்தைக்கு அப்படி சொன்னேன், வேலையாத்தான் வந்தேன். பல கம்பெனியில நான் இருந்திருப்பேன். சரி, இப்ப நம்ம கம்பெனி ஒரு ஆளுக்கு சாமான் சப்ளை செய்திருக்கு. என்ன விளையாடுறீங்க? 10,000 ரூபாயா? அந்த ஆள் பணமே கொடுக்காம ஏமாத்திட்டாயா? அந்த பணத்தை வசூல் பண்ணணும். அந்த ஆளுக்கு இங்க இருந்து ஒரு காகிதம் போடும். நீ எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? எஸ்டா எழுதலாமே, ஆரம்பிக்கலாமே. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அவர் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஐயா வணக்கம். போதும், மேற்கொண்டு. ஐயா வணக்கம். எத்தனை நிறைய வணக்கம் போடுது, கடைக்கார காலம் வீட்டுக்கிட்டே இருக்கிற எழுதுறியா? அதுவும் சரிதான். ஐயா வணக்கம். நாங்கள் உங்களுக்கு சாமான்கள் சப்ளை செய்து இன்றோடு 1 வருஷம் பூர்த்தியாகிவிட்டது. ஆண்டு விழா கொண்டாடலாமா? நேர விஷயத்துக்கு வாயா. விஷயம் தானே சொல்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். போயிட்டு வாங்க. கோவிச்சுக்கிறாரு என்ன? அவர் ஒரு மாதிரி. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். வாங்க வாங்க. என்னையே முறைக்கிறேன். வாங்க வாங்க. உயிர் எடுத்துட்டான். ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். எல்லா இடமும் அப்படித்தான் இருக்கு. சரிதான். இல்லையா யாரியா நீ? அங்கேயே சொல்லியாச்சு ஐயா. வேலை தேடி வந்த மேனேஜர் கோபமா இருக்காரு. மேனேஜரா? நான் தான் மேனேஜர். இத வேற யாருக்கியா போய் சொல்லியா? போய் ப்ளீஸ் சிட் டவுன். உங்க பேர்? மிஸ்டர், உங்க பேரே அதானா? கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் வரணும். நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களா? குறுக்கெல்லாம் பேசக்கூடாது, கேட்ட கேள்விக்கு சொல்லணும். டைப் அடிக்க தெரியுமா? தெரியாது. ஷார்ட் ஹேண்ட் சுருக்கெழுத்து தெரியுமா? தெரியாது. கணக்கு வழக்காக தெரியுமா? தெரியாது. குமாஸ்தாவா இருந்த அனுபவம் உண்டா? கிடையாது. அட்லீஸ்ட் பியூன் வேலையாவது தெரியுமா? தெரியாது. ஒரு இடமும் தெரியாது. மேனேஜர் வேலைக்கு தான் லாயக்கு. அந்த வேலை இந்த காரி இல்ல. தெரியும். எப்படி? நான் தான் மேனேஜர். எங்க எந்த கம்பெனில? சித்ரா அன்கோ. சித்ரா அன்கோ. வாசு, இந்த கம்பெனி பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? ஆமா, பேப்பர்ல ஒரு தடவை படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னடா அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? வாசு, யாரா அது? எங்க அப்பாடா, சிதம்பரம் பேரு. ஐயோ, எப்ப செத்தாரு? சாவடா, திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டார். அவ்வளவுதான். பெரிய மனுஷங்களே எப்போது இப்படி தாண்டா பொசுக்கு பொசுக்குன்னு காணாம போயிடுவாங்க, வீட்டு விட்டு ஓடிடுவாங்க. இப்ப என்னையே எடுத்துக்க. அதான் ஏன்டா காணாம போனாரு? தெரியலடா. சங்கம்னு ஒரு பத்திரிகை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நடந்ததா? அதுல பெரிய மனுஷங்களை எல்லாம் பத்தி ரொம்ப கண்டபடி திட்டி எழுதிட்டு இருந்தாரா. என்ன தகராறோ என்னவோ தெரியல, திடீர்னு ஒரு நாள் காணோம். என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அதே பாத்துக்கிட்டு இருக்கேன்.
வாசு அப்பனும் மகனும் ஒரே ஆச்சுடா. டேய் உங்க அப்பா மாதிரியே இருக்கிற நீ. இல்ல நான் எங்க அப்பா மாதிரி இல்ல, உங்க அப்பா மாதிரியா இருப்பேன். எங்க அப்புறம் விடுறா அந்த ஆள போய் ஒரு உருவம் சொல்லிட்டு. உன்னை பார்த்தாலே தெரியுது. வயசானவனை பத்தி என்ன பேச்சு இப்போ? போர் அடிக்குது பொழுது போல. எதனா சினிமா போலாமா? போலாமே. கையில போட்டா வச்சிருக்கேன். வாசு ஒரு ஐடியா. என்ன? நீ உங்க அப்பா மாதிரி வேஷம் போட்டுக்கோ. நேரம் உங்க அம்மா முன்னால போயிடு. அசந்துருவாங்க. என்னங்க எங்க எப்படி பண்ணீங்க? எங்களெல்லாம் விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு அழுவாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க. பார்வதி, நம்ம விதி அப்படி ஆயிப்போச்சு. கடன் தொல்லை தாங்க முடியாம ஊரு விட்டு ஓடிட்டேன். இப்போ எனக்கு 500 ரூபாய் தான் கடன் இருக்குது. கடன்காரன் கூட வாசல்லே நிக்கிறான். அதை கொடுத்துட்டேன்னா நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம் பார்வதி அப்படின்னு சொல்லு. கொடுப்பாங்க. உதய வாங்கிக்கேன்டா. அம்மா தாண்டா. புரிஞ்ச உடனே என் தோலை உரிச்சு விடுவாங்கடா. ட்ரை பண்ணி பாப்போம்டா, எது கிடைக்குதுன்னு பாப்போம். வாயா. சரி வா, வேற வேலை எதுவும் தான் இல்ல, இதையாவது செய்வோம். சிதம்பரம் வா. வாங்க சிதம்பரம் வாங்க. எங்கிட்டே நடிக்கிறியா? அம்மா கிட்ட நடி. மீசியை கேட்டுருவேன். தகராறு பண்ணாதரா போட. வாங்க வாங்க சிதம்பரம் வாங்க. என்னங்க பாவனியம்மா காணும் சொல்லிட்டீங்களே, வந்துட்டான் உங்க வாசு. வாசு அப்பா பாருங்க பாருங்க. எங்க என்னங்க எங்களை எல்லாம் விட்டு போக எப்படிங்க மனசு வந்தது? என்ன பண்றது, ஊர் பூரா ஒரே கடன் தொல்லை. இன்னும் 500 ரூபாய் தான் பாக்கி. கடன்கார வாசல்லையே நிக்கிறான். எங்கிட்ட இருக்கு, விட்டு எறிஞ்சிடுங்க. கொண்டா கொண்டா கொண்டா. எறும்புடா எறும்புடா தலையில எறும்புடா. தோப்பாக்குள்ள எறும்புடா. நேரத்தை கிடைக்கிறீங்க. தோப்பாக்குள்ள எறும்புடா. எறும்புடா இல்லையா? எங்க வெரி குட். இந்த ஒரு கடனை தீர்த்துட்டா போற, அவ்வளவுதான். இனிமே நிம்மதியா இருக்கலாம். என்ன வேணும்? ஒரு சினிமா போவோமா? என்ன வாசுவ முறைக்கிற மாதிரி என்னையும் முறைக்கிற? என்ன முறைக்கிற? நான் வரேன். இரு, பணத்தை வாங்கிக்கிட்டு போவோம். நான் வந்து இது சிதம்பரம். என்ன சிதம்பரம்? சிதம்பரம் வீடு இருந்தது எங்க காணோம்? எறும்பு தின்னுச்சா? மருங்க இது இல்ல. ஒரு நல்ல யோசனை. என்ன பிசினஸ் ஆரம்பிப்போமா? பிசினஸ் ஆரம்பிப்பா. கையில காலனா காசு கிடையாது. பிசினஸ். பணத்தை பத்தி என்னடா இப்படி பயப்படுற? மனசு வச்சா 10 நாள் 10,000 ரூபாய் பெறட்ட வேண்டாம். ஆனா மனசு வைக்க மாட்டேல்ல. எங்கிட்ட வச்சுக்காதரா. ஒரு மாசம் ஒரே மாசம் டைம் கொடு. குறைஞ்சது 2000 ரூபாய் பெறட்டுறேன். நீ சம்பாதிக்கிறதுக்கு முன்னால நான் 2000 ரூபாய் சம்பாதிச்சு காட்டுறேன். நீயா? பாக்கலாமா 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 பாக்கலாமா? பார்த்தது போறா, சம்பாதிப்போம். நிச்சயமா சொல்றேன்டா, இந்த பந்தயத்துல நான் தான் ஜெயிப்பேன். ஒன்ன ஜெயிக்க விடுறது இல்ல. ஜெய் வேண்டாண்டா, பிச்சை எடுத்தாவது 2000 ரூபாய் சம்பாதிப்பேன். பிச்சை எடுறா, அதுக்கு தாண்டா நீ லாய்க்கு. போய் பிச்சை. அடிச்சு போச்சு. அந்த சேவா சங்கத்துல இருக்க தள்ளு வண்டி போய் இதுல குந்திக்க. வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பிச்சை எடுப்போம். நல்ல ஐடியாடா. சேவா சங்கம். நீ என்ன சொல்ற மல்லிகா? இந்திரா, என்ன இருந்தாலும் நீ இப்படி பணத்தை வாரி இறைக்கிறது நல்லா இல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எல்லாம் இப்படி இறக்கப்பட்ட உதவி செய்யறதுல என்ன லாபம்? லாபத்தை எதிர்பார்த்தா உதவி செய்யறோம். இத பார் மல்லிகா, சேவா சங்க காரியதர்சியா இருக்கிறனா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யலன்னா மத்தவங்க எப்படி செய்வாங்க? இத வச்சுக்கிட்டு உன்னை ரொம்ப பேர் ஏமாத்துவாங்க. சும்மா இருடி, எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி தான். கடவுள் புண்ணியத்துல என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை பிறருக்கு கொடுத்து பாக்குறதுல எனக்கு எவ்வளவு நிம்மதி இருக்கு தெரியுமா? சரி சரி, நாங்க எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது. நாங்க வரோம்மா. போயிட்டு வாங்கம்மா பெரியம்மாக்கள். அம்மா அம்மா. யார் நீங்க? வாங்க, என் பேரு வேணும். நீங்க தான் இந்த சேவா சங்கத்து காரியதர்சி இந்திராவா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்டுக்கிட்டு இருந்தனே. என்னது? இல்ல சொல்ல கேள்வி. நீங்க ரொம்ப தாராள மனசு கொண்டவங்களா, பணத்தை வாரி வாரி அனுப்பீங்களா? உங்களை நேரடியா பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டேன். புறட்டுங்களா? இருங்க, நீங்க யாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னால என்ன செய்ய முடியும்? கடவுள் எனக்கு 2 கால் தான் கொடுத்திருக்காரு. ஆனா கால்ல எனக்கு உணர்ச்சியே கிடையாது. என்னால நிக்கவோ நடக்கவோ முடியாது. ஐயோ, வைத்தியம் பாத்துக்கலையா? இலவசமா யாராவது வைத்தியம் பாக்குறாங்களா? ஏ, நாங்க இலவசமா ஒரு ஆஸ்பத்திரி நடத்திக்கிட்டு இருக்கோம். வேணும்னு அதுல சேர்ந்துக்கிறீங்களா? ஐயோ, எங்க அம்மா இதே மாதிரிதான் சேவா சங்கம்னு சங்கத்துக்காகவே காசு இருக்கிற காலத்துல காசா இறைச்சாங்க. இப்ப காச நோயில கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு காச நோய் வரும்னு சொல்ல வரல.
பெருமைக்கு சொல்லல, ஊர் பூரா எங்க அம்மாவை பார்த்து தருமி தருமின்னாங்க. இப்ப அவங்க இருமி செத்துக்கிட்டு இருக்காங்க. 2000 ரூபாய் பணம் கொடுக்கலன்னா 2 நாள்ல அவங்க வெளியே தூக்கி எரிஞ்சிருவாங்க. வேணும், உங்களுக்கு கால் சரியில்லைங்கிற குறை இருந்தோம், அதை பெருசா நினைக்காம உங்க அம்மா பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. கவலைப்படாதீங்க வேணும், உங்க அம்மா வைத்தியத்துக்கு நானே பணம் கொடுக்கறேன். நீங்க பணம் கொடுக்குறீங்களா? என்னங்க புடவை கட்ட கர்ணம் மாதிரி பேசுறீங்களே. ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களே வேணும். இங்க பாருங்க, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, உங்க வைத்தியத்துக்கு நானே ஏற்பாடு பண்றேன். எனக்கு வைத்தியமா? ஐயோ, அது இந்த ஊர்ல இருக்கிற எந்த டாக்டராலையும் பண்ண முடியாது. ஆமா, இந்த வியாதி அந்த மாதிரி. ஏன்னா முதல் தடவை எனக்கு இந்த வியாதி வந்தப்போ ஒரே ஒரு டாக்டரால தான் குணப்படுத்த முடிஞ்சது. மறுபடியும் அதே டாக்டர் வந்தா தான் குணப்படுத்த முடியும். அவர் பேர் என்ன? நிரஞ்சன் குமார். நிரஞ்சன் குமாரா? அப்படி ஒரு பேரையே நான் கேள்விப்பட்டது இல்லையே. இருந்தா தானே அவர் இந்த ஊர்ல இருந்தா தானே அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிருவாரு. அப்படியா? அவர் எங்க இருந்தாலும் நான் வரவங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். இந்த பாருங்க, கவலைப்படாதீங்க, இங்கே இருங்க. உங்களை கார்ல கூட்டிட்டு போறதுக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்க அம்மாவுக்கு டிபியா? இது என்னோட அக்கிரமம். எங்க அம்மாக்கு தரடா, உங்க அம்மாவுக்கா? இன்னும் பந்தய கட்டினியா பாத்தியா? 2000 ரூபாய் சம்பாதிக்க போறோம். அது யாராவது டாக்டர் நிரஞ்சன் குமார் மாட்டிக்க போறடா. எப்படி மாட்டுவேன்? இப்படி ஒரு டாக்டர் கிடையாது. நம்ம ஊர்ல பிழைக்கிறதுக்கு 2 வழி, ஒண்ணு போய் சொல்லணும், இல்ல பிச்சை எடுக்கணும். நீ 2யும் பண்ற. அது வருது. நீங்க படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு மாத்திரம் டாக்டர் வர நேரமாச்சு. என்னத்துக்கு இந்த குச்சியால் அடிச்சால அதுலயே வைத்தியத்துல நான் கொஞ்சம் கால பரவாயில்ல உணர்ச்சி வந்திருக்கும் போல் இருக்கு. அப்படியே நான் நடக்க கூட முடியும் போல் இருக்கு. முயற்சி பண்ணி பாப்போமே. அதனால நீங்க அங்க போய் நில்லுங்க, நான் எப்படியாவது வந்து பாக்குறேன். எங்க அப்படி போங்க, நீங்க போங்க. இதை பார்க்க முடியல, நான் உங்களை பாக்குறேன். அப்படிதான் கூப்பிடாதீங்க, புதலை கூப்பிடுற மாதிரி இருக்கு. நாயை கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஐயோ, வந்துடுங்களே. நடக்க வந்துருச்சு. தயவு செய்து இனிமே இந்த வைத்தியம் வேண்டாம். உங்களுக்கு குணமாயிடுச்சு. நான் டாக்டருக்கு சொன்ன பிரகாரம் 2000 ரூபாய் கொடுத்த வேண்டியதுதான். கொடுத்துருங்க. ஐயோ, கால் வாங்கிருச்சு. ஐயோ, டாக்டர் காலையில போய் காக்காவில் இருந்துச்சா? ஏண்டா டாக்டர் வாங்க. டாக்டர் பாருங்க டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா நடந்தார் டாக்டர், இப்ப மறுபடியும் கீழே விழுந்துட்டார். ஏன் எனக்கு ஃபீஸ் தரதா சொன்னீங்களா? ஆமா டாக்டர். சரி, அப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதான். எங்க கிடப்பா? இந்த பரிதாபத்தெல்லாம் நீங்க இருந்து பார்க்க போறீங்களா? ஐயோ, என்னால பார்க்க முடியாது டாக்டர். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க. இவங்கிட்ட என்ன தனியா விட்டு போறீங்களா? நம்ம பேசிய ஒரு முடிவு போடலாம்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு அதான் நல்லது. சரி, பந்தயம் நீ என்னோட தான் கட்டியிருக்கிற. அனாவசியமா அந்த பொண்ணு கிட்ட ஏமாத்தி நீ பணம் பறிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏண்டா, நீ மரியாதை எழுந்து நடந்துரு, பந்தயத்துல விட்டு கொடுத்துரு, நான் 2000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறேன். அதான் நடக்காது. நான் நடக்க மாட்டேன், பந்தயத்துல தோல்வி அடைய மாட்டேன். ஏண்டா, ஐ லவ் ஹர், நான் அவளை காதலிக்கிறேன். ஓ, உன்னை காதலிக்கிறாளா? கேட்டு சொல்லண்டா. இதாண்டா எனக்கு வேணேன். நீ எழுந்து நடக்கிற வரைக்கும் அவகிட்ட உன்னை நெருங்க விட மாட்டேன்டா. 10 ரூபா எங்க அமெரிக்கன் பாரு, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அப்படியா? எங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். ஒரு வார்த்தை இங்க பேசுங்க. இல்ல, நீங்க தனியா வாங்க. வாங்க டாக்டர், மாறி போய் பேசலாம். இந்திரா, இனிமே விட்டு பிரிய மாட்டீங்களே? பிரியவே மாட்டேன். அது போதுமே. கேட்டீங்களா டாக்டர்?
பிரமாதம்டா. எப்படி நம்ம வேலை? அந்த நாகலிங்கத்து முதுகுல போஸ்டர் ஓட்டுற மாதிரி ஒட்டி அமிச்ச மத்தியா? எனக்கு அப்பவே தெரியும்டா நீ சினிமா போஸ்டர் ஓட்டுறதுக்கு தான் லாய்க்குன்னு. இந்த பிரமாதமான வேலைக்கு நான் உனக்கு ஒரு பரிசு தர்றேன். என்ன இதோ போடா, எனக்கு வெக்கமா இருக்குடா. சும்மா அப்படின்னா சொல்லி கொடுறா. சேவாசங்கம் வேணும் இந்திரா எங்க வந்த? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. உன்னை பாக்கிறதுக்கு என்னால வர முடியல. சரி கல்யாணம் யாருக்கு? நமக்குதான். ஆமா, இந்த பந்தலையே நடந்தா தான் உண்டு. இதுக்குன்னு எங்க அப்ப செலவு பண்ணி புதுசா பந்தல் போட மாட்டான். வா வா வா.